தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம இணையதளத்துல ஒரு ஹாட் டாபிக் ஒண்ணு போயிட்டுருக்கு. அது என்ன அப்டின்னா, முருகப்பெருமான் தமிழ் கடவுள் இல்லை. அவர் வட இந்தியாவிலிருந்து, அதாவது இமயமலையிலிருந்து அங்கு பிறந்து, வட இந்தியாவில் வளர்ந்து, அவர் தென்னிந்தியாவுக்கு வந்ததாக, அ ஒரு தெலுங்கு பட டைரக்டர் ஒரு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அது சம்மந்தமா ஒரு முருகனுடைய வரலாற அ வச்சு ஒரு படமும் எடுத்திருந்தாரு. அந்த படத்த மையமா வச்சு இணையதளங்கள்ல நெறையா அம் விமர்சனங்களும், ஆதரவுகளும் வந்து கொண்டிருக்கிறது. இதுல ஒரு தமிழ் தேசியவாதியாக, தமிழ் நேசனாக, ஒரு ஆன்மீகவாதியாக, ஆ பெரியசாமியாகிய என்னுடைய விளக்கத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் கடந்த 15 வருடங்களாக திரு டிசிபி பாண்டியன் ஐயா அவர்களது விளியங்களை பார்த்தும், அதற்கு முன்பாகவே எனக்கு இந்த தமிழ் மீது மிகுந்த பற்று இருந்த காரணத்தினால், நான் தமிழ் சார்ந்த விடயங்களை பார்த்தும், படித்தும், ஆராய்ச்சி செய்தும் வருகிறேன். அதன் அடிப்படையில் எனது சிற்றறிவுக்கு தெரிந்த, புரிந்த, உணர்ந்த விஷயங்களை நான் இங்கே பதிவு செய்ய விழைகிறேன். இதன் அடிப்படையில் முருகப்பெருமான் என்பவர் யார்? அவருடைய உண்மையான, சத்தியமான வரலாறு என்ன என்பதை சற்று ஆதாரத்தோடு அலசுவோம். அதாகப்பட்டது, இந்த உலகத்தின் முதல் நாகரிகம் குமரிக்கண்ட நாகரிகம் என்பது தமிழ் ஆர்வலர்களுக்கும், தமிழ் சிந்தனையாளர் பேரவை நேயர்களுக்கும் நன்றாக தெரியும். தமிழ் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயமும் கூட. இந்த உலகம் தோன்றி, மனித இனம் தோன்றிய காலகட்டத்தில் உலகம் முழுவதும் மனிதர்கள் விலங்குகளோடு விலங்குகளாக வாழ்ந்தார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாகரிகம் அடைந்த மனிதன் எங்கு தோன்றினான்? மிக உயரிய தொழில்நுட்பங்களை தன்னகத்தே வைத்திருந்த இனம் எது என்பதை பற்றி அலசும் பொழுது, குமரிக்கண்டத்தில் முதலில் தோன்றிய ஞானி, ஆதி யோகி, ஆதி சித்தர் சிவபெருமான் அவர்கள்தான். அவர்கள் தோராயமாக 20,000 வருடங்களுக்கு முன்பு குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த அற்புத மனிதர் அவர். அவர் காலகட்டத்தில் விவசாயம் என்பது இல்லை. அனைத்து மக்களும் மலைகளிலே, மலை குகைகளிலே வாழ்ந்து வந்தனர். அப்படி வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு உணவு தேவைக்கு மிகுதியாக கிடைத்த காரணத்தினால், அவர்கள் தங்கள் வாழ்நாளில் பெரும்பகுதியை பொழுதுபோக்கிற்காகவே பயன்படுத்தினார்கள். விலங்குகளிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவும், பிற இன மக்களிடமிருந்து தன் இனத்தை தற்காத்துக் கொள்ளவும், நோய் நொடியிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவும் அவர்கள் விளைந்தார்கள். அவர்களது வாழ்நாட்கள் அதற்காகத்தான் செலவு செய்தார்களே ஒழிய, அவர்கள் உணவு தேவைக்காக, உணவு பற்றாக்குறை என்ற சிந்தனை அவர்களிடம் இருந்ததில்லை. அந்த காரணத்தினால் அந்த மக்களுக்கு மிக அமைதியான, நிறைய நேரங்கள் கிடைத்த காரணத்தினால், சிவபெருமான் தன்னெழுச்சியாக, சுயம்புவாக குண்டலினியை கிளம்பி அவர் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டார். இதன் காரணமாக அவர் ஞானியானார். அப்படி ஞானியாகும் பொழுது பிரபஞ்ச அறிவு நிரம்ப அவருக்கு இருந்த காரணத்தினால், அவர் தங்கள் மக்களுக்கு தேவையான உபகரணங்களான இரும்பை கண்டறிந்தார். இந்த உலகத்தில் முதல் இரும்பு நாகரிகம் குமரிக்கண்டத்தில் தோன்றியது என்பதை யாராலும் மறுக்க இயலாது. அப்படி சிவபெருமான் அவர்கள் இரும்பு நாகரிகத்தை கண்டறிந்த பிறகு, அவர்களுடைய இந்த வேட்டை மிகவும் எளிதானது. கிழங்குகளை
நோண்டி உண்பதற்கும், விலங்குகளை அடித்து கொன்று உண்பதற்கும், விலங்குகளிடம் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் அந்த தேவையான ஆயுதங்களை அவர்கள் உற்பத்தி செய்து கொண்டார்கள். அதுபோக அவர் விண்ணாராய்ச்சியும் செய்த காரணத்தினால், சிவபெருமான் விண்ணாராய்ச்சி செய்த காரணத்தினால் அவர் சந்திரமான நாட்காட்டியை கண்டறிந்தார். இந்த பூமியை நிலவு சுற்றி வருகிறது, இந்த பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்பது போன்ற இந்த பிரபஞ்ச அறிவை அவர் பெற்று, பூமியிலே இரவு பகலை கொண்டு சந்திரன் 28 நாட்களுக்கு ஒரு முறை தனது ஆரம்பித்த இடத்துக்கே வருகிறது என்பதை உணர்ந்தும், சந்திரன் என்பது பாம்பு வடிவில் பூமியை சுற்றி வருகிறது என்பதையும் கண்டறிந்து அவற்றை கொண்டு சந்திரமான நாட்காட்டியை உருவாக்கினார். அந்த சந்திரமான நாட்காட்டி தான் இப்பொழுது உலகத்தில் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கின்ற அந்த நாட்காட்டியாக இருக்கிறது. இஸ்லாமிய மக்கள் அனைவரும் சிவனுடைய வம்சாவளிகள் தான். அவர்கள் மகாபாரத காலத்தில் தோற்ற மக்களாகிய துரியோதனின் இன மக்கள். அவர்கள் அங்கிருந்து நாடு கடந்து பாலைவன பகுதிகளை சென்று தஞ்சமடைந்தார்கள். அப்படிதான் அவர்களது நாகரிகத்தில் இந்த சந்திரமான நாட்காட்டியும் இந்த தமிழர்களுடைய ஓர் இறை கோட்பாடும் சென்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு குமரிக்கண்டம் என்ற அந்த பெரும் நிலப்பரப்பு என்பது கடல் சீற்றத்தாலும் பிரபஞ்ச நிகழ்வாலும் தண்ணிக்குள் மூழ்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதற்கு இணையானதும் ஒரு நிலப்பரப்பு நீருக்கடியில் இருந்து மேலே எழும்பியது. அந்த நிலப்பரப்பு தான் இப்பொழுது இருக்கின்ற சஹாரா பாலைவனம் போன்ற மணல் திட்டுகள் நிரம்பிய பாலைவனங்கள் எகிப்து போன்ற நாடுகளிலும், உலகில் இருக்கின்ற ஈரான், ஈராக், குவைத்து, இப்போ இருக்கின்ற துருக்கி போன்ற நாடுகளில் இருக்கின்ற இந்த பெரும் மண் திட்டு மேலெழும்பி அது பாலைவனமாக மாறியிருக்கிறது. பாலைவனம் 2 வகைப்படும். ஒன்று மண் திட்டுகளால் ஆன, மண் இல்லாத முழுக்க முழுக்க மணலால் ஆன பாலைவனம். மற்றொன்று மிக வறட்சி காரணமாக மழை பொய்த்து போன காரணத்தினால் வறண்டு மண் இருக்கும், ஆனால் அங்கு மணல் இருக்காது. மிகவும் வறண்ட பிரதேசமாக அறியப்படுகின்ற பாலைவனங்கள். 2 பாலைவனங்கள் தான் இந்த உலகிலே இருக்கின்றது. அதில் ஒரு பாலைவனமான இந்த வறண்ட பாலைவனத்தை தான் தமிழ் முன்னோர்கள் குறிஞ்சியும் மருதமும் திரிந்து பாலை உண்டாகும் என்று கூறினார்கள். அது வறண்ட பாலைவனம், நீர் இல்லாமல் வறண்டு போன பாலைவனத்தை தான் அவர்கள் அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஏன் இந்த மணல் திட்டுகள் நிறைந்த பாலைவனத்தை அவர்கள் பதிவு செய்யவில்லை என்றால், இது எழுதப்பட்ட இந்த காலகட்டத்தில் குமரிக்கண்டம் இருந்திருக்கும். மணல் திட்டு எதுவும் உருவாகி இருக்காது. மண்ணுக்குள் இருக்கின்ற அந்த பெரும் மணல் பகுதி மேலே எழும்பி இருக்காது. அப்படி எழுதியிருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அதையும் பதிவு செய்து இருந்திருப்பார்கள். அப்படியானால் இந்த மணல் திட்டுகள் உருவான காலகட்டமும், குமரிக்கண்டம் தண்ணியில் மூழ்கிய காலகட்டமும், இமயமலை தோன்றிய காலகட்டமும் ஒன்றே என்பது இது நிறுவுகிறது. இந்த இமயமலை உருவான காலம் என்பது 12,000 வருடங்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் இந்த குமரிக்கண்டம் தண்ணீரில் மூழ்கிய அந்த காலகட்டமும் அதே 12,000 வருடங்களாகத்தான் இருந்திருக்க முடியும். இதுவே இந்த பாலைவனங்கள், மணல் திட்டுக்கள் நிரம்பிய இந்த பாலைவனங்கள் உருவாகிய காலகட்டத்தையும் ஆராய்ந்தால் அதுவும் 12,000 வருடங்களாகத்தான் இருக்க இயலும். இதுதான் இயற்கையின் விதி. இதை யாராலும் மறுக்கவோ மாற்றவோ முடியாது. உண்மை இப்படி இருக்க, இந்த உண்மையை ஏன் இந்த உலக வல்லாதிக்கங்களான யூதர்களும், இந்திய வல்லாதிக்கங்களான யூத பிராமணர்களும், தென்னிந்தியாவிலே இருக்கின்ற தெலுங்கர்களும் ஏன் மறைக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏன் மறைக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான கேள்வி எழுகிறது. இதற்கு ஒரே காரணம், இந்த உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி, இந்த உலகத்தின் மூத்த இனம் தமிழ் இனம், இந்த உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி.
என்பது இந்த யூதர்களுக்கும் யூத பிராமணர்களுக்கும் மிக நன்றாகவே தெரியும். அவர்கள் அதை விரும்பவில்லை. அதை தமிழ் இனம் இவ்வளவு செழித்து வளர்ந்திருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாத இந்த தமிழினத்தை அழித்தே தீர்வேன் என்று வந்தவன்தான் ராமன். ராமன் ஒரு கசார் பகுதியைச் சார்ந்த ஒரு யூதன். ராமன் ஒரு கேடுகட்டவன் என்பதை வால்மீகி ராமாயணம் மூலமாகவே நாம் அறியலாம். கம்பராமாயணத்திலும் சில இடங்களில் மறைமுகமாக ராவணனுடைய ஒழுக்கக்கேட்டை சொல்லியிருப்பார்கள். ஆக ராமாயணம் என்பது ராமனை போற்றுவதற்கான ஒரு ஒரு இதிகாசமாக இருக்கலாம். இதிகாசம் என்றாலே நடந்த ஒரு வரலாற்றை யாருக்கு சாதகமாக எழுதியிருக்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமான விடயங்களை போற்று சற்று மாற்றி வேற ஒரு ஏங்கலில் சொல்லப்பட்ட ஒரு வரலாறு தான் இதிகாசம் என்பது. உண்மையில் இந்த ராமாயண நிகழ்வு என்பது இறந்தது ராமன் தான், கொன்றது இந்திரன் என்பது தமிழ் முன்னோர்களுக்கு மட்டுமே தெரிந்த விடயம். தமிழர்களிடம் ஒரு ராமாயணம் இருந்தது. இந்த யூதர்களான யூத பிராமணர்களிடம் ஒரு ராமாயணம் இருந்தது. அது வால்மீகி எழுதிய ராமாயணமாக அவர்கள் கூறுகிறார்கள். வால்மீகி என்பவரே தமிழகத்தைச் சேர்ந்தவர் தான். அவர் சென்னை பகுதியில் வாழ்ந்தவர் தான். வால்மீகி அல்ல, வியாசகர். அதுதான் வியாசர் பாடி என்று இன்றுமே சென்னையில் இருக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. வால்மீகி என்பவரும் தமிழ் தென்னிந்திய பகுதியில் வாழ்ந்த ஒரு நபராகத்தான் இருந்திருக்க வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் ராமாயண போரும் மகாபாரத போரும் தென்னிந்தியாவிலே நடந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போர்கள் என்பது உண்மை வரலாறு. அதை சற்றே திரித்து, அதாவது 80% உண்மையும் 20% திரிபுகளும் கொண்ட ஒரு வரலாற்றுக்கு தான் இதிகாசம் என்று பெயர். புராணம் என்றால் என்னவென்றால் புராணம் என்பது முழுக்க முழுக்க வரலாற்றை ஒட்டிய 20% உண்மையும் 80% கற்பனைகளும் கலந்த ஒரு விடயமாக புராணங்கள் இருக்கின்றன. புராணத்தில் பொய் சொல்லலாம், இதிகாசத்தில் பொய் சொல்ல முடியாது. சற்றே அந்த வரலாற்றை திரித்து எழுத இயலுமே ஒழிய, ஏனென்றால் இதிகாசம் வரலாறு என்பது அனைவருக்குமே தெரியும். அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயத்தை முழுவதுமாக மாற்றி திரித்து எழுத இயலாது. எழுதினால் நம்ப மாட்டார்கள். அதன் காரணமாக ராமாயணம் மகாபாரதம் உண்மையாக தென்னிந்தியாவில் நடந்த ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வுதான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது நமது தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய வரலாற்றுக்கு வருவோம். அப்படி குமரி கண்டமானது தண்ணியில் மூழ்கின்ற பொழுது எப்படி அதே காலகட்டத்தில் யூதர்களின் மூதாதையரான நோவா என்பவர் நோவா என்ற கப்பலில் ஆபிரகாமா யாரு யூதர்களின் முன்னோன் ஆபிரகாமா இருப்பார் தெரியல. அவர் நோவா என்ற கப்பலில் குமரிக்கண்டத்திலிருந்து தப்பி சென்றதாக பைபிளிலே இருக்கிறது. குமரிக்கண்டம் என்ற பெயர் மட்டும் இருக்காது. அவர் தப்பி சென்றார். கப்பல் ஒரு மிகப்பெரிய கப்பலை கட்டி அதில் தனக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் தனக்கு சாதகமான மனிதர்களையும் சில விலங்குகளையும் சில விதைகளையும் எடுத்துக்கொண்டு கப்பல் மார்க்கமாக அவர் சென்றதாகவும் இந்த பிரளயம் அடங்கிய பிறகு அந்த கப்பலானது ஒரு மலை முகடில் முட்டி தரை தட்டியதாகவும் அந்த மலை முகடுக்கு பெயர் அராரட் மலை என்றும் இப்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள், ஆராய்ந்தும் இருக்கிறார்கள். இதில் யாரும் பொய் கூற இயலாது. கடல் வற்றியதால் மேலெழும்பிய பகுதி அந்த அராரட் மலை என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் குமரிக்கண்டம் என்ற ஒரு மிகப்பெரிய பகுதி தண்ணிக்குள் போகும் பொழுது அதற்கு இணையான ஒரு பகுதி மேலே எழும்பியே ஆக வேண்டும். இது இயற்பியல் இல்லையா? அப்படி எழும்பியதுதான் இந்த அராரட் மலையும் அதை தொடர்ந்து இருக்கின்ற அந்த மிகப்பெரிய மணல் பாலைவனங்கள் அனைத்தும் இந்த பிரளய காலத்தில் இந்த குமரிக்கண்டம் தண்ணியில் மூழ்கிய அந்த காலகட்டத்தில் மேலெழும்பிய பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்தில் நோவா கப்பலை போலவே நமது முருகனும் தனது மக்களை பல கப்பல்களில் இலங்கை பகுதிக்கு அழைத்து வருகிறார். இலங்கை பகுதியில் அவர் தஞ்சமடைந்த பகுதிதான் கதிர்காமம்
என்று அழைக்கப்படுகிறது. அந்த கதிர்காமத்தில் தான் முருகன் தன் மக்களை வைத்து அரசாட்சி செய்தார். முருகன் வேந்தன் என்று அறியப்படுகிறார். முருகன் தான் மக்கள் தொகை அதிகமாக இருந்த காரணத்தினால் விவசாயத்தை கண்டறிகிறார். விவசாயத்தை கண்டறிந்ததால் தான் விவசாயத்தை கண்டறிகிறார். அதுபோல பிற இனக்குழுக்களிடமிருந்து தங்கள் தங்கள் மக்களை காப்பதற்காக அவர் போர் முறைகளையும் அடிமுறை, தடிமுறை, இது போன்ற சண்டை பயிற்சிகளையும் அழகு குத்தும் பழக்க வழக்கங்களையும் பயிற்றுவிக்கிறார். இதன் காரணமாக தன் இனம் மிகப்பெரிய இனமாக வளர்கிறது. மிக உயரிய டெக்னாலஜிகளை அவர் உருவாக்கி இருந்தார். தமிழ் மொழியை மிக சிறப்பாக மேம்படுத்தி இருந்தார். தமிழ் மொழி என்பது சிவன் காலத்தில் இருந்து பேசப்பட்ட ஒரு ஒரு உலக மொழி என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தமிழ் மொழியை மேலும் சிறப்படைய செய்த ஒரு பெருமகனார் நமது முப்பாட்டன் முருகன் என்பதை நாம் உணர வேண்டும். முருகன் கல்யாணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்த ஒரு பெருமகன். அவர் ஒரு சித்த புருஷர். அவர் ஒரு விஞ்ஞானி, குண்டலினி கிளப்பிய ஒரு விஞ்ஞானி. அவர்தான் இந்த உலகத்தை முதலில் ஹைட்ரஜன் பலூனால், அதற்கு பெயர் மயில் என்று, ஹைட்ரஜன் பலூனால் உலகத்தை சுற்றி வந்து பூமத்திய ரேகை, அச்ச ரேகை, தீர்க்க ரேகை இது போன்ற ரேகைகளை வரைந்து இந்த முதல் உலக மேப்பை உருவாக்கிய பெருந்தகையும் முருக பெருமாள் தான். மயில் என்றது இப்பொழுது நாம் கணக்கீடுகளில் வைத்திருக்கிறோம் அல்லவா, ஒரு மைல் தொலைவு, ஒரு பர்லாங் என்பதெல்லாம் முருகன் காலத்தில் முருகனால் உருவாக்கப்பட்ட அளவீடுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முருகன் இந்த இந்த உலகத்தை 21,600 மைல்களாக பிரித்தார். 21,600 என்பது ஒரு மனிதன் ஒரு நாளில் விடுகின்ற மூச்சின் அளவு, மூச்சின் எண்ணிக்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை வைத்துத்தான் அவர் ஒரு மைலை கணக்கீடு செய்கிறார். இந்த பூமியை முழுவதையும், பூமியின் விட்டம் என்பது 21,600 மைல்கள் என்பதை கண்டறிந்தவர் நமது தமிழ் முப்பாட்டன் முருகன் அவர்களே என்பதை நாம் மறந்துவிட இயலாது. அதுபோக இப்பொழுது இந்த சர்ச்சைக்கு வருவோம். இந்த சர்ச்சையில் முருகப்பெருமான் என்பவர் கைலாயத்தில் பிறந்து வட இந்தியாவில் வளர்ந்து தென்னிந்தியாவிற்கு வந்து இங்கு அருள்பாலித்து கொண்டு இருக்கிறார் என்பது இந்த யூத பிராமணர்களின் அடிமைகளான தெலுங்கு கார்ப்பரேட்டுகள் அவர்களின் கூற்றாக இருக்கிறது. ஏன் இவர்கள் முழுக்க தமிழர்களையும், தமிழ் இனத்தையும், தமிழ் வரலாறையும் அழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் என்றால், இவர்கள் தமிழர்களின் இந்த முன்னேற்றத்தையும் இந்த அறிவு வளர்ச்சியும் ஒருபொழுதும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் தமிழ் இனத்தை அழித்தால் மட்டுமே தாங்கள் இந்த உலகத்தை ஆள முடியும் என்பதை ஒரு அடிப்படை வாதமாகவே வைத்து கொண்டு இருக்கின்ற ஒரு இனம்தான் இந்த யூத இனமாக இருக்கிறார்கள். ஆகையின் காரணமாக தமிழர்களுடைய தொன்மையும் தமிழர்களுடைய அறிவையும் திருடி கொள்வார்கள், திருடி தன்மையப்படுத்திக் கொள்வார்கள். அதைத்தான் இந்த தெலுங்கர்களும் தொடர்ந்து செய்கிறார்கள். இதைத்தான் இந்த யூத பிராமணர்களும் தொடர்ந்து செய்கிறார்கள் இந்தியாவிலே. அதுபோக உலகத்தில் இருக்கின்ற பல மொழி அறிஞர்கள், மொழி ஆராய்ச்சியாளர்கள் தமிழை உலக பொது மொழியாக, உலகத்தின் முதல் மொழியாக அறிவித்த பொழுதும் கூட இந்த யூதர்கள் அதை முழுவதுமாக பிரகடனப்படுத்த விளையவில்லை. இந்தியாவிலே கூட பிராமணர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசும் சரி, பிராமணர்களின் நேரடி அடிமைகளான தெலுங்கர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவும் சரி, இதை பிரகடனப்படுத்தவே மாட்டார்கள். தமிழை மட்டம் தட்டி சமஸ்கிருதத்தை உயர்த்தியே இவர்கள் என்றுமே பேசுவார்கள் என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது முருகனை எப்படி இவர்கள் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வந்தார்கள் என்பதை அவர்கள் விளக்குகிறார்கள் என்றால், இந்த யூத பிராமண கும்பல் எப்பொழுதுமே ஒரு கான்செப்டை, ஒரு சைக்காலஜியை மக்களிடம் புகுத்துவார்கள். அது என்னவென்றால், முருகனிடம் இன்னொரு அவர்களது தெய்வத்தை கொண்டு வந்து இணைத்து விடுவார்கள். இங்கே முருகன் என்பது தமிழ் கடவுள், சுப்பிரமணியர், ஸ்கந்தன் என்பது யூத பிராமண கடவுள். இரண்டையும் இணைத்து 2 தெய்வங்களும் ஒன்றுதான் என்று பிரகடனப்படுத்துவார்கள். அப்படி பிரகடனப்படுத்துவதன் காரணமாக குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த சிவனை கைலாயம் என்பது குமரிக்கண்டத்தில் இருந்தது நேருமலை.
மேருமலை தான் சிவன் வாழ்ந்தது. கல்லால மரம் என்பதும் அந்த மேருமலையில்தான் இருந்தது. மேருமலை என்பது குமரிக்கண்டத்தில் இருந்த ஒரு மரம். அதே கல்லால மரம் என்பது இலங்கை மலைத்தொடரிலும் இருக்கிறது. தென்னிந்தியாவில் இருக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் இந்த கல்லால மரம் இருக்கிறது. இது மலைகளில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மரம். ஆகவே சிவனை குறிஞ்சி திணைக்கான கடவுளாக நாம் பார்க்கிறோம். ஆக இப்படித்தான் தமிழர்களின் கடவுளான சிவனையும் கூட யூத பிராமணர்களின் முதன்மை கடவுளான பரசுராமனை யூத பிராமணர்கள் பரசுராமனைத்தான் தங்களது சிவனாக பிரகடனப்படுத்துகிறார்கள். அந்த பரசுராமனுக்கும் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் புலித்தோல் அணிந்திருப்பார். அவர் பரசுராமன் வாழ்ந்த காலம் 1600 வருடங்களுக்கு முன்பு, அதாவது கிபி 400 அந்த வருட காலத்தில் வாழ்ந்த ஒரு கொடுங்கோல் அரசன் தான், ஆரிய அரசன் தான் இந்த பரசுராமன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த பரசுராமன் உடுத்திருந்த உடை புலித்தோல். 1500 வருடங்களுக்கு முன்பு பருத்தியாடை இருந்ததே, ஏன் அவர் புலித்தோல் அணிந்திருந்தார் என்றால் அவரைத்தான் இவர்கள் நமது ஆதி சித்தன் ஆதி பெருமகன் சிவபெருமானோடு இணைத்து சிவபெருமானை குமரிக்கண்டத்திலிருந்து அலைக்கா தூக்கி கொண்டு போய் இமயமலையில் வைத்து விட்டார்கள். இமயமலை என்பது தற்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்ற வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மலை. இமயமலையின் வயது 12,000 வருடங்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அதே 12,000 வருட காலகட்டத்தில் தான் இந்த குமரி கண்டமானது தண்ணிக்குள் மூழ்கியது. அந்த பிளேட்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய பிளேட்டுகள், இந்த பூமியை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய 6-7 பிளேட்டுகள் இருக்கிறதாக கூறுகிறார்கள். அந்த ஒரு பிளேட்டின் அழுத்தம் காரணமாக குமரிக்கண்டம் தண்ணிக்குள் இறங்கிய பொழுது அந்த பிளேட்டின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் இமயமலை உருவாக ஆரம்பித்தது. இமயமலை உருவாக ஆரம்பித்து சரியாக 12,000 வருடங்கள் ஆகின்றன. அதே 12,000 வருடங்கள் தான் குமரிக்கண்டம் தண்ணிக்குள் மூழ்கிய போது ஆகியிருக்கும். அதே 12,000 வருடங்கள் தான் அராரட்டு மலையில் அந்த நோவா கப்பல் தரை தட்டியது. அதே 12,000 வருடங்களுக்கு முன்புதான் இப்ப இருக்கின்ற சஹாரா போன்ற மணல் திட்டுகளை கொண்ட பெரும் பாலைவன பிரதேசம் உருவாகியது என்பதை நாம் நிரூபிக்க இயலும். அப்படி என்றால் சிவபெருமான் எப்படி கைலாயத்தில் வாழ்ந்திருப்பார், பிறந்திருப்பார், ஆட்சி செய்திருப்பார் என்று நாம் கேள்வி கேட்கும் பொழுது அவர்களிடம் பதில் இல்லை. அவர்கள் மலுப்பலாக தங்கள் புராணத்திலிருந்து எதையாவது புராண குப்பையை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு விளக்கத்தை, ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு விளக்கத்தை அவர் கூறுவார்கள். இப்படித்தான் 10 அவதாரங்களையும் அவர்கள் கட்டமைத்தார்கள். 10 அவதாரங்களில் தமிழ் கடவுளான விஷ்ணுவையும் கிருஷ்ணரையும் இணைத்து, அதுபோக மீதி இருக்கின்ற அனைத்து கடவுளர்களும் யூத கடவுளர்களாக அவர்கள் கட்டமைக்கிறார்கள். இப்படித்தான் இந்த யூத பிராமண கும்பல் ஆனது தங்களது கடவுளர்களை தமிழ் கடவுளர்களோடு இணைத்து ஒரு இந்து மதம் என்ற ஒரு மதத்தை உருவாக்குகிறார்கள். இந்த இந்து மதம் என்ற மதம் கூட ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்பு அவ்வளவு பிரபல்யமாக இருந்ததாக இல்லை. 5 மதங்களாக இருந்த மதங்களைத்தான் இந்து மதம் என்று ஒன்றாக மாற்றியதாக கூறுகிறார்கள். இந்த 5 மதங்களை பிரித்ததும் ஆசீவகமாக இருந்த இந்த உலகத்தின் ஒரே மெய்ஞானம் ஆசீவகமாக இருந்த ஒரு விடயத்தை, ஆசீவகத்தை அழித்து ஒழித்து ஆசீவக அரசர்களை அனைவரையும் கொன்று 10,000க்கும் மேற்பட்ட குருகுல பள்ளி நடத்தி வந்த சித்தர்களை கழுவேற்றி கொடுமையாக கொன்று தமிழகத்திலே ஒரு மிக இருண்ட மிக கொடூரமான ஆட்சியை நிகழ்த்தியவன் இந்த பரசுராமன் தான். அந்த காலகட்டத்தில் இருந்து தமிழர்களுடைய அந்த அழிவு, தமிழர்களுடைய வீழ்ச்சி என்பது ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் இவர்கள் தமிழர்களுடைய தொன்மையையும் தமிழர்களுடைய சித்த பெருமக்களுடைய ஓலைச்சுவடுகளையும் எது கிடைத்தாலும் அதை தடயமே தெரியாமல் அழிக்க ஆரம்பித்தார்கள். கடந்த 1500 வருடங்களாக அடியும் உதையும் மிதியும் பற்று இன்றும் தமிழ் அழியாமல் உலகத்தின் முதல் மொழி என்ற நிலையிலும் மிக சிறப்பாக பேச்சு மொழியிலும் இருக்கின்றது.
அதுபோல சமஸ்கிருத மொழி என்பது வெறும் 2000 வருடம்தான் பழமையானது என்றால் நம்புவீர்களா? சமஸ்கிருத மொழிக்கு குப்தர் காலத்துக்கு பிறகுதான் எழுத்து வடிவமே கிடைத்தது. அதற்கு முன்பு சமஸ்கிருத மொழி என்பது ஒரு சங்கேத மொழியாகத்தான் இருந்தது. அந்த சமஸ்கிருத மொழியும் தமிழிலிருந்தே உருவாக்கப்பட்டது. சமஸ்கிருதத்திலும் உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கள் இருக்கின்றன. இந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் உலகத்தில் முதலில் தமிழ் மொழியில்தான் இருந்ததாக உலக மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் பலரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இப்படித்தான் முருகப்பெருமானை அவர்கள் இமயமலையில் பிறந்து அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் முருகனும் விநாயகரும் பிறந்ததாகவும் அந்த முருகப்பெருமான் கைலாயத்திலிருந்து இறங்கி தமிழ்நாட்டுக்கு வந்ததாகவும் இவர்கள் கதை கட்டுகிறார்கள். இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து தமிழ் கடவுளர்களும் இவர்கள் மடைமாற்றி தங்கள் பிராமண கடவுளர்களாக மாற்றி அமைத்து விட்டார்கள் என்பதே எனது இறுதியான வாதம். நன்றி, வணக்கம்.